எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். புயலுக்கு சொல்லியிருக்கிறதால இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கிளைமேட்டே இப்படி தாங்க மோடம் போட்டுகிட்டே இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஓரளவுக்கு வெயில் வந்துச்சுங்க. ஆனால் இந்த காய் பறிக்கும் போது மட்டும் வெயில் இல்லை. அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் இன்றைக்கி வெயில் இருந்துச்சு. இந்த செடி வந்துட்டு சிறகவரன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதாங்க. நம்மளுமே இது வந்து ஃபஸ்ட் டைம் அறுவடை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவேங்க. நான் இதுக்கு முன்னாடி இது வந்து சாப்பிட்டதும் கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்ருக்காங்க. அது வந்து பல வருஷம் ஆச்சு. இப்போ தான் இந்த காயை மறுபடியும் நான் பார்க்குறேன் அப்படின்னாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ அப்படியே பூக்கள் பிஞ்சுகள் நிறைய வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு சில காய்கள் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்ததை பார்த்து இன்றைக்கி அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். பெருசு அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு சிலது மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஒரு சிலது ஒரு அளவுக்கு இருந்துச்சு. இது இன்னுமே கூட கொஞ்சம் பெருசாகலாம். நம்மளுமே ஃபஸ்ட் டைம் அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் ஆர்வமாகவும் இருந்ததுங்க. அதனால் நானே பார்த்திங்கன்னா மொபைல் கையில் வச்சுட்டே அந்த மொபைல் வழியாக ஒன்று ஒன்றா பார்த்து தான் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ரொம்பவே ஆசையாக இருந்ததுங்க. சரி நம்மளே பறிக்கலாம் அப்படின்ட்டு பறிச்சுட்டு அவங்கக்கிட்ட பக்கத்தில் அப்படியே கொடுத்துட்டேன். ஃபோன் கையில் வச்சுட்டே தான் பறிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்துட்டு இதை வந்து மீனவரை அப்படின்னு சொன்னாருங்க. இனி இங்கே வந்து அந்த மாதிரிக்கு இதை யாராச்சும் சொல்லுவாங்களா, முன்னாடியெல்லாம் என்னன்னு தெரியல. இதுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இது ஒரு டைப்பில் பார்க்குறதுக்கு அந்த மீனோட செதில்கள் மாதிரி இருக்குது இல்லைங்களா சைட்லலாம், அதனால் கூட அப்படி சொன்னாங்களே என்னன்னு தெரிலங்க. இந்த செடியோட விதைகள் வந்து நான் நடவு பண்ணும்போது கொஞ்சம் மேடாக இருக்கிற மாதிரி இடத்துல தாங்க போட்டு விட்டுருந்தேன். அதனால் இப்போல்லாம் மழை பெஞ்சதுக்கு பெருசாக இந்த செடி எதுவும் ஆகலை. செடிகள் நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது கூடயே பார்த்திங்க அப்படின்னா செடி அவரைக்காயும் வந்து போட்டு விட்டுருக்காங்க. அதுவுமே இப்போ அப்படியே படர்ந்து பூக்கள் வச்சிட்ருக்குது. இன்னும் காய்கள் வந்து வரலைங்க. நான் இதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோவில் கூட சொல்லியிருப்பேங்க. செடிகள் வச்சு அதிலேருந்து அறுவடை பண்ணி எடுத்து சாப்பிட்றோம். இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம வந்து அந்த செடிகள் ஒவ்வொன்றா வளர்க்கும்போது அது குட்டி செடியாக இருந்து பெருசாக வளரும். ஒவ்வொரு நாளும் அதுக்குள்ளே போகும்போது நம்மளுக்கு வந்து சந்தோஷம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத மறுபடியுமே நான் இங்கே சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஒரு கீரை தாங்க. இது வந்து இப்போ நம்ம நடவு பண்ணலைங்க. அதுவே வந்து முளைச்சி தான் வந்திருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து போட்டிருந்தோங்க இந்த கீரை. அப்போ வந்து அது சரியாக முளைக்கவே இல்லை. அது கூட வந்து நம்ம சிறுகீரை இன்னும் ஒரு சில கீரைகள் வந்து அறுவடை பண்ணியிருப்போம். அதை வந்து நான் வீடியோவாகவும் போட்டிருப்பேன். அதுக்குள்ளே இது வந்து ஒரு 2-3 செடிகளாக முளைச்சிருந்தது. அது அப்படியே வளர்ந்து வந்து நல்லா பூக்கள் வச்சு அதிலிருந்து விதைகள் விழுந்து இப்போ வந்து நமக்கு கீரையாக நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் அது வந்து முளைச்சி வந்திருக்குங்க. இன்றைக்கி அதை தான் அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து காசினி கீரைங்க. அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா அதில் பூக்கள் வச்சதுங்க. அந்த பூக்கள் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நான் வந்து ஷார்ட்ஸ்லையும் கூட வந்து போட்டு விட்டுருப்பேன். வைலட் கலரில் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அந்த செடி தாங்க இது. அதிலிருந்து விதைகள் உருவாகித்தான் நமக்கு இப்போ மறுபடியும் கீரையாக வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். இந்த கீரையிலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. நீங்கள் கூகுளில் யூடியூப்லையெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு சில நோய்களுக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. நம்மளுமே இதை வந்து ஃபஸ்ட் டைம் அறுவடை பண்ணி சமைச்சு பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்மளுமே இன்றைக்கி 2 அறுவடை பார்த்திங்கன்னா புதுசாக பண்ணியிருக்கோம். சரி மதிய லஞ்சுக்கு அதிலேருந்து ஒரு சில ரெசிபீஸும் அப்படியே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்த்தேன். கொஞ்சம் வெயில் இல்லாத மாதிரி மோடமாகவும் இருந்துகிட்ருக்கு. கொஞ்சம் வெளிச்சம் இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வேலை இருக்குது. முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேங்க. அப்படி இல்லை அப்படின்னாலுமே நம்ம வந்து சமைச்சதுக்கப்புறம் இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையாவது நான் வந்து வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேங்க. இன்னொரு குட் நியூஸுமே இந்த வீடியோவில் இருக்குங்க. இந்த கீரை பார்க்குறதுக்கு அப்படியே பாலக்கீரை மாதிரி தாங்க இதோட தோற்றம் வந்து இருக்குது. அதாவது அந்த இலையாக பறிக்கிற மாதிரி செடி பார்க்குறக்கு அந்த அமைப்பு அப்படி தான் இருக்குது. இலையாக நம்ம பறித்து அந்த கீரை மாதிரியே நம்ம சமைக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் இந்த இலைகள் வந்து ரொம்பவே லேசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கீரையோட விதைகள் கூட பார்த்திங்கன்னா ஒரு உமி மாதிரி தாங்க. ரொம்பவே லேசாக நம்ம நெல்லோட உமி மாதிரி பாதி உடஞ்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது பார்க்குறக்கு. கண்டிப்பாக நீங்களுமே இந்த கீரையை செக் பண்ணி பாருங்கள். அடுத்து தான் நம்மளோட கொய்யா செடியில் இப்போ அப்படியே பிஞ்சுகள் அப்படியே வச்சுட்டே தாங்க இருக்குது. ஒரு சில காய்களுக்கெல்லாம் நம்ம வந்து கவர் வந்து கட்டி விட்டுருந்தோங்க. இந்த கிளி அணில் இதெல்லாம் காய்களை விட மாட்டேது அப்படின்ட்டு. அதில் ஒரு சிலது கொஞ்சம் பெருசாக அந்த எல்லோ கலரில் கொஞ்சம் திரண்டிருந்த காய்கள் மட்டும் இன்றைக்கி ஒரு 2 எண்ணம் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்து தான் நம்மளோட கேரட் தாங்க பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் இதை பார்க்குறக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இடையில வந்து நம்ம ஒரு டைம் வந்து பாதி கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியிருந்தோம். இந்த வெரைட்டி தான் அந்த மாதிரி இருக்கும் போல் இருக்குங்க. கலர் வந்து ரெட்டாகவும் இருக்குது, ஆரஞ்சாகவும் இருக்குது, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு.
அதாவது ஒரு சிலது கொஞ்சம் நல்ல ரெட் கலரில் இருக்குங்க, ஒன்று வந்து லைட்டாக ஆரஞ்சு அந்த மாதிரி இருக்கும். இப்போது மழை பெஞ்சிட்டே இருந்ததால் நம்மளுமே தண்ணி விடலைங்க, மண்ணெல்லாம் இறுகிருச்சு. இப்போ வந்து தண்ணி விட்டால் நல்லா அறுவடை பண்ணலாங்க. இன்றைக்கி விட்டோம் அப்படின்னா நாளைக்கு அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ரொம்ப ஈரமாயிரு. இதுக்கு மட்டும் நம்ம இப்போ தண்ணி விட வேண்டாம், நாளைக்கு இன்னும் ஒரு சில வேலைகள் இருக்கிறதால அதை வந்து முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து தண்ணி விட்டுக்கலாம். நம்ம சொட்டு நீரில் தானே விடணும் அப்படின்னா நமக்கு நிறைய நேரம் ஓடணுங்க. அதனால் எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து இந்த கேரட் அறுவடை பண்ணிடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு சில கேரட்டெல்லாம் நமக்கு வந்து நல்லாவே ஊறி பெருசாக இருந்ததுங்க. அந்த ஒன்று கிட்ட கிட்ட இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம குட்டியாக இருக்கும்போது கொஞ்சம் களைச்சி விட்டுருந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா கேரட்டும் ஒரே மாதிரி கொஞ்சம் பெருசாகவே வந்திருக்கும். இந்த டைமுமே நமக்கு நல்ல ஒரு அறுவடை அப்படின்னே சொல்லலாங்க. என்ன அந்த வெரைட்டி தான் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருந்தது. நம்ம இடையில ஒரு டைம் பறிச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நான் இந்த வீடியோவில் அப்படியே காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ பறித்தது நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இது தாங்க போன டைம் பறித்தது, நல்லா ஊறி இருந்தது. ஒரு கிழங்கு மட்டும் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருந்தது, சேஃப் மாதிரி என்னமோ மாதிரி இருந்ததுங்க. அடுத்ததான் பாவக்காய் செடி. இந்த செடியவே பிடுங்கி வீசிடலாமா அப்படின்னு கூட யோசிச்சுட்ருக்குறேங்க. ஆனால் இந்த செடி பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு அறுவடை கொடுத்துட்ருக்கு. நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஒவ்வொரு டைம் நம்ம அறுவடை பண்ணும்போதுமே தொடர்ந்து ஒரு 5, 6, 4 அந்த மாதிரி கிடச்சிட்டே இருக்குது. அங்கங்கே இப்படி ஒரு சுற்றி வந்தால் போதுங்க, காய்கள் கூட தன்னால் சூப்பராக தெரியுதுங்க. அப்படி ஒரு அறுவடை கொடுத்துட்ருக்கு. இப்போல்லாம் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு டைம் பாவக்காய் பொரியல் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்குங்க. ஏன் பிடுங்கணும் அப்படின்னா அந்த செடியை போட்டு அமுத்திட்டே இருக்குதுங்க, இழந்த செடியை. அதனால தான் பிடுங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இருந்தாலும் மனசு வரலைங்க. அவ்வளோ காய்கள் நமக்கு இப்போ கொடுத்துட்டே இருக்குது. அதுவும் தன்னால் முளைச்சி வந்து அப்படியே பக்கத்தில் இருந்த தமட்டவர செடியிலையும் 2, 3 காய் இருந்ததுங்க. சரின்ட்டு அதையுமே பறிச்சாச்சு. அப்படியே நம்மளோட மாமரத்தை பாருங்களேன். இப்போ அப்படியே அந்த பூக்கள் வச்சதெல்லாம் ஒன்றார் அப்படியே பிஞ்சு பிடிச்சிருக்குதுங்க. ஃபுல்லாக பிடிக்கல, பாதி என்ன கொட்டிடுச்சு போல் இருக்குதுங்க. அப்படியே பாருங்களேன், மேலே பிஞ்செல்லாம் கொஞ்சம் தெரியுது. ஆனால் இதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு சில காய்கள் பிடிச்சிருந்தது இல்லைங்களா, அதிலிருந்து நமக்கு அப்பப்போ 1, 2 மாங்காய் வந்து நம்ம அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு மாங்காய் பெருசாக தெரிஞ்சுதுங்க. அதுக்கு பக்கத்தில் ஒன்று குட்டியாக இருக்குது, இருந்தாலும் கலர் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்குது. அதனால் அது 2யுமே பார்த்திங்கன்னா பறித்து எடுத்துக்கிட்டோம். இந்த மாங்காயும் அப்படி தாங்க, விடவே விடாதுங்க. கொஞ்சம் நல்லா திரண்டு பெருசாகும் போதே பார்த்திங்கன்னா கடிச்சிரும். ஆனால் அது கடிச்சதெல்லாம் பார்த்தா நல்லா சிவப்பாக இருக்குங்க. அது எப்படி பழுக்கிறது அதுக்கு தெரியுதுன்னு தான் தெரிலங்க. இதெல்லாம் நிறைய காய்கள் இப்போ பிடிச்சிட்டே இருக்குதுங்க. நல்லா ரெட் கலரில் மாறிச்சு அப்படின்னா அது வந்து சாப்பிட்ருங்க. செரி பழம் தான் இது. நமக்கு வேணும்னா கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கும்போதே நம்ம அறுவடை பண்ணிக்க வேண்டியது தாங்க. இது தாங்க நான் வீடியோவில் இடையில சொன்னேன் இல்லைங்களா, ஒரு குட் நியூஸ் அப்படின்ட்டு. இந்த செடி நம்ம வச்சு இப்போ வந்து சூப்பராக பூக்கள் காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து பீனட் பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த செடி தான். இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்துருச்சு. எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பூக்கள் வச்சு பிஞ்சு இறங்க ஆரம்பிச்சிருக்குங்க. இதுவுமே இன்னைக்கு கூடிய சீக்கிரம் நமக்கு பழங்கள் கொடுக்குன்னு நினைக்கிறேன். நிஜமாவேங்க, நம்மளாக ஒரு மரம் வச்சு அது வளர்ந்து பழங்கள் வர்றதும் ரொம்பவே ஒரு அழகான விஷயம். அதுக்கப்புறம் நம்ம அந்த இலந்த பழம் இருந்தது இல்லைங்களா, அது கொஞ்சம் லைட்டாக அந்த எல்லோ கலர் மாறி இருந்ததுங்க. சரி, அந்த மாதிரி இருக்கிறத ஒரு 5, 6 பழம் பறிச்சுட்டு போயிட்டு இன்றைக்கி டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லி அதையுமே பறிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு பழம் பறிச்சுட்டு போனாங்க. சரி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அதை கொண்டு போய் வச்சுட்டு அதை மறந்தாச்சுங்க. சரி, இன்றைக்காவது கரெக்டாக நம்ம பறிச்சுட்டு போயிட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எடுத்துகிட்டு போயாச்சு. அதுக்கடுத்து தான் வழக்கம் போல் நம்மளோட கத்திரி செடி பாருங்களேன், இப்போ வந்து செடி நல்லா வளர்ந்துருச்சுங்க. பூச்சி தாக்குதல் இருந்துட்டு தாங்க இருக்குது, இருந்தாலும் நமக்கு கொடுக்குறது அது கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி ஒரு 5, 6 காய் பெருசாக இருந்ததை மட்டும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டுங்க. ஏன்னா மற்ற காய்களுமே கொஞ்சம் நிறைய இருக்குது அப்படிங்கிறதால. இன்றைக்கி கேரட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அறுவடை நிறையவே இருந்ததுங்க. அவ்வளோதாங்க, கேரட் வந்து நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பாவக்காய், பாலக்கீரை, சிறகவரை, கத்திரிக்காய், மாங்காய், தமட்டவரை, கொய்யாப்பழம், இலந்தப்பழம் அப்படின்னு நம்மளோட அறுவடை சூப்பராக முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த அறுவடை பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னும் வீடியோ முடியல, ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இன்றைக்கி அதை அப்படியே மதியம் சமைச்சிருக்கோம். நான் வேறு ஒன்று சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேங்க. இடையில சரி பொரியலாகவே இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி வீடியோவில் எல்லாத்தையுமே டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிடலாம் அப்படிங்கிறக்காக மறுபடியும் அதை வந்து மாற்றி சமைச்சிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கக்கூடியது இந்த சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா சிறகவரை பொரியல் தாங்க. அந்த சென்ட்ரல் இருக்கிறது நம்ம கீரை, இந்த பக்கம் லாஸ்ட்டாக இருக்கிறது பாவக்காங்க. சிறகவரை வந்துட்டு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. கீரை பொரியலும் அப்படி தாங்க. மற்ற கீரை பொரியல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான், பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியல. இப்போ நம்ம முருங்கைக்கீரை, அகத்துக்கீரை, சுக்கிட்டு கீரை இதெல்லாம் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டே வந்து நமக்கு தனியாக தெரியும் இல்லைங்களா. இது வந்து அந்த மாதிரி எல்லாம் தெரியல. அதெல்லாமல் மற்ற நார்மலான கீரை மாதிரி தான் இது இருந்துச்சு. இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் இது தாங்க. நான் வந்து பருப்பு கொஞ்சம் போட்டு கடைஞ்சிருப்பேங்க. நான் ஃபஸ்ட்டே பாவக்காயும் கீரையும் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி சிறகவரையவே செஞ்சோம் அப்படின்னா எல்லாமே எப்படி இருக்குதுன்னு வீடியோவில் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக பருப்பை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு பொரியலை எச்சா பண்ணியிருக்கிறோம். அது போக ரசம். இது தாங்க இன்றைக்கி நம்மளோட ஹெல்த்தியான லஞ்ச் அப்படின்னும் சொல்லலாம். இந்த வீடியோ
உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.